இந்த வீடியோவில் வந்துட்டு ஃபோர்த் கான்செப்ட் ஆஃப் சாலிட் பிரின்சிபல்ஸ் பார்க்க போகிறோம். என்ன பிரின்சிபல் அப்படின்னா இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல், ஐஎஸ்பின்னு ஷார்ட் ஃபார்மாக நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா, இன்டகிரேஷன் செக்ரிகேஷன் பிரின்சிபல். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டோன்ட் ஃபோர்ஸ் அ கிளாஸ் டு இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ் இட் டஸ் நாட் யூஸ். இதுக்கு முன்னாடி நம்ம லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷன் பிரின்சிபல்ஸ் பார்த்துருக்கோம், கரெக்டாக? அதுவும் இதுவும் பேரலாக ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்ம அதில் வந்து என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டிரைவ் பண்ணியிருக்கணும், உங்கள் கிளாஸை வந்து டிரைவ் பண்ணியிருக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து விர்ச்சுவல் ஓவர் ரைடிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்த்தோம். நான் அதிலேயே சொல்லியிருப்பேன், கரெக்டான இதில் வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். தேவையில்லாமல் வந்துட்டு உங்களோட மெத்தட்ஸ் ஒன்றில் ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் வந்து எக்ஸிக்யூஷன் எரரை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது, அந்த கோடை நீங்கள் கொடுக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லியிருப்பேன். அதே தான் நம்ம இங்கேயும் சொல்கிறோம். நம்ம அதில் வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். இங்கே வந்து தேவையில்லாமல் வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு அன்னெசரியாக நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது. தேவைக்கு நமக்கு என்ன அதில் கரெக்டாக இருக்கோ அதை மட்டும்தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து டோன்ட் ஃபோர்ஸ் அ கிளாஸ் டு இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ் இட் டஸ் நாட் யூஸ்ன்னு நம்ம இங்கே சொல்கிறோம். அதுக்கு ஒரு பேட் கோட் என்ன நம்ம பார்க்குறோம்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்டர்ஃபேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம், பப்ளிக் இன்டர்ஃபேஸ் ஐ மிஷன் சொல்லி நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்திருக்கோம். அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ள 3 மெத்தட் எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா பிரிண்ட், செகண்ட் ஒன்று ஸ்கேனு அண்ட் தென் ஃபேக்ஸ். மூணு மெத்தட் கொடுத்துருக்காங்க, கரெக்டா? வாய்ட்ல நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கிளாஸ் இருக்கு. அந்த கிளாஸ் நேம் வந்து சிம்பிள் பிரிண்டர். அது ஒரு நார்மலான பிரிண்டர். ஓகேங்களா, அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டெரைவ் பண்ணியிருக்கோம். இதை நம்மளோட பேஸ் கிளாஸ் இந்த இன்டர்ஃபேஸ் ஐ மிஷினை வந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம், கரெக்டா? அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மூணுமே நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் நம்ம டிஃபைன் பண்ணணும், கரெக்டாக? இன்டர்ஃபேஸில் நீங்கள் கொடுத்துருக்க எல்லா மெத்தடையுமே நீங்கள் வந்து சப் கிளாஸஸில் கொண்டு வரும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் பிரிண்டிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஸ்கேனிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், ஃபேக்ஸிங் இம்ப்ளிமெண்ட். பட் ஆனால் இதோட என்னது கான்செப்ட் அப்படின்னா, இது ஒரு சிம்பிள் பிரிண்டர். இது வந்து ஒரு பிரிண்ட் மட்டும்தான் பண்ணக்கூடியது. இதில் வந்து ஸ்கேனோ ஃபேக்ஸோ கிடையாதுங்கிறது தான் இதோட எக்ஸாம்பிளாக நம்ம சொல்கிறோம், கரெக்டாக? அப்போ சிம்பிள் பிரிண்டரில் நான் பிரிண்ட் மட்டும் தான். அப்போ எனக்கு ஸ்கேனும் ஃபேக்ஸும் எனக்கு தேவை இல்லாது. பட் ஆனால் நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், நான் இன்டர்ஃபேஸில் நான் 3 மெத்தடையுமே ஒரே இதில் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கனால நான் இங்கேயுமே அதன் டிரைவ்லையுமே நான் இங்கே கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் கொடுக்கும் போது எனக்கு அதில் எந்த கோடுமே கிடையாதுனால நான் வந்துட்டு எக்ஸப்ஷன் நாட் இம்ப்ளிமெண்ட்டுங்கிற அந்த ஒரு C# உள்ள கோடை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. நம்ம கண்டிப்பாக கொடுக்கும்போது அது டிஃபால்ட்டாகவே எடுத்துக்கும். ஓகேங்களா, நான் பிரிண்ட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து என்னோட அடுத்த லெவல் நான் கோடை நான் கொடுக்க போகிறேன். அப்போ இது வந்து பேட் கோடு. நான் தேவையில்லாமல் ஒன்று ஃபோர்ஸ் பண்ணி நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ இதுக்கான குட் கோட் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா, நான் இதை செப்பரேட் பண்ணணும். ஓகே, 2 இன்டர்ஃபேஸாக நான் எழுத போகிறேன். ஒன்று வந்து பிரிண்டருக்கு தனியாக வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கேன், ஸ்கேனருக்கு தனியாக ஒரு இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கேன். அந்த வந்துட்டு நான் அடுத்த வந்து என்னோட சிம்பிள் பிரிண்டர்னு அதே ஒரு கிளாஸ்க்கு வந்து நான் வந்து ஸ்கேனரை கொடுக்க தேவையில்லை. நான் ஐ பிரிண்டரை மட்டும் நான் டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கான மெத்தடுக்கான கோடை மட்டும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் போதும். ஓகே, இதுவே சப்போஸ் எனக்கு இன்னொரு கிளாஸ் இருக்குது, அதில் அந்த பிரிண்டர் வந்து ஒரு அட்வான்ஸ் பிரிண்டர்னு வச்சுக்கலாமே. அந்த அட்வான்ஸ் பிரிண்டரில் வந்து ஐ பிரிண்டரும் இருக்கும், ஐ ஸ்கேனரும் இருக்கும். ஓகே, அப்போ நான் ரெண்டையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இது வந்து குட் ஸ்ட்ரக்சர்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இதுதான் வந்துட்டு இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷன் பிரின்சிபல்ல நம்ம சொல்கிறோம். டோன்ட் ஃபோர்ஸ் அ கிளாஸ் டு இம்ப்ளிமெண்ட் இன்டர்ஃபேஸ் இட் டஸ் நாட் யூஸ். இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து லிஸ்கோ சப்ஸ்டிடியூஷனில் வந்து சப் கிளாஸஸ் ஷுட் பி சப்ஸ்டியூட்டபிள் ஃபார் த பேஸ் கிளாஸ். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்களோட பேஸ் கிளாஸை வந்து நீங்கள் சப் கிளாஸஸில் டிரைவ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். பட் நான் அதுலேயே சேர்த்தே சொல்லியிருப்பேன், எக்ஸாம்பிளில் வரும்போது இந்த ஆஸ்ட்ரிச்சில் வந்துட்டு அது வந்து பேர்டு, பட் ஆனால் பறக்காது. பட் ஆனால் இங்கே வந்துட்டு நம்ம ரெண்டையுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அப்போ அது வயலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அது மாதிரி தான் இதுவுமே இன்டர்ஃபேஸ் செக்ரிகேஷனும் டிஸ்கோவும் ஒரே மாதிரி தான், ஓரளவுக்கு சிமிலராக இருக்கும், பட் செப்பரேட் பிரின்சிபல்ஸ். ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம லாஸ்ட் கான்செப்ட் பார்ப்போம். தேங்க்ஸ்.